சுவாமி, சரணாகதி அடைந்தவன் தனக்கு வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்கிறீர்களா? தெய்வவாரி, சரணாகதியும் அடைந்து கவலையும் கொண்டால் பகவானிடம் திட விசுவாசம் இல்லை என்றல்லவா பொருளாகிவிடும்? பகவானை உன் இதயத்தில் ஆழங்கால் பதித்துவிட்டால் கவலையும் அச்சமும் துயரமும் ஐயமும் தோன்றவே தோன்றாது. சுவாமி, ஒருவன் பக்தியில் பலகாலம் ஈடுபட்டு பிறகு சூழ்நிலையின் காரணமாக உலக விஷயத்தில் லயிப்பவனுக்கும் பாவம் சேர்ந்திடுமே. அந்த பக்தனின் நிலை என்னவாகும் சுவாமி? அபிஜேத் சுதுராச்சாரோ வஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ இசஹ க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. இது கண்ணன் வாக்கியம். இதன் பொருள் என்னவென்றால், சிறிதளவு பக்தியை ஒருவன் செய்து கொண்டிருந்து சூழ்நிலையின் காரணமாக அவன் பாவம் செய்ய முற்பட்டாலும் அவனை உயர்ந்தவனாக சாதுவாகவே கருத வேண்டும். காரணம், தொடர்ந்து அவன் எனக்கு சேவை செய்வதால் அவன் வெகு சீக்கிரமே தூய்மையாகி என்னை வந்து அடைவான். எனவே என் பக்தன் என்றும் அழிவதில்லை, அதை தைரியமாக அறிவிப்பாயாக என்று அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணன் வாக்கு கொடுக்கின்றார். எனவே எம்பெருமானை அனன்ய பக்தி பாவத்துடன் போற்றும் தன்மை உடைய ஒரு மெய்யன்பன் ஒரு கால் பாவம் செய்ய நேரிட்டால் அவனது இருதயத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானே அப்பாவத்தை முழுவதுமாக நீக்கிவிடுகிறார். அதாவது எம்பெருமான் பக்தனின் அனன்ய பக்தி பாவத்தை தான் பார்க்கிறார், குணங்களையோ குற்றங்களையோ அல்ல. அப்படித்தானே சுவாமி? சரியாகச் சொன்னாய் பெரிய நம்பி. பகவானின் பார்வையோ ஜீவனின் நிஜ ஸ்வரூபத்தை பற்றியது. சேற்றில் விழுந்த குழந்தையை தூக்கும் தாயின் நோக்கம் குழந்தையின் மேல்தான் இருக்குமே தவிர சேற்றின் அருவருப்பை பற்றியதாக இருக்காது. அதேபோல் குழந்தையும் தாயின் அரவணைப்பையே நாடுகிறது. உண்மையில் ஆத்மா கரையேறுவது பகவானின் கருணையாலேயே. சுவாமி, மற்றும் ஒரு கேள்வி. ஒரு பக்தனுக்கு சரணாகதியால் உடனடியாக கிடைக்கும் பலனை அறிய விரும்புகிறேன் சுவாமி. ஒரு ஜீவன் எம்பெருமானை பூரணமாக சரணடைந்து விட்டான் என்றால் அந்த பகவானுடைய திருவடிகளின் துணை கொண்டு அனைத்து ஜீவராசிகளிடமிருந்தும் ஏற்படும் இன்னல்களிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட்டு விடுவான். பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பூமியில் பிறக்கும் ஆத்மாக்களுக்கு 2 விதத்தில் கடமையாற்ற வேண்டும் என்று. பெண் குழந்தைகளை தகுந்த நேரத்தில் ஓர் பக்தராய் பார்த்து கன்னிகாதானம் கொடுத்து அவளை கரையேற்ற வேண்டும். மற்றொன்று, ஓர் ஆத்மாவை இறந்த பின் மறுபடியும் இப்பூமியில் ஜனிக்காதவாறு சத்காரியங்களை செய்து காப்பாற்ற வேண்டும். இது இரண்டுமே ஒரு பெற்றவரின் கடமை. இதில் முதலாவதை இன்னும் நிறைவேற்ற முடியாத ஒரு கஷ்ட திசையில் அடியே இருக்கிறேன் சுவாமி. என்னவோ எல்லாம் கர்ம வினைப்படி நடக்கிறது. அனுபவிக்க வேண்டியது ஜீவனின் கடமையாக இருக்கிறது. சுவாமி, அந்த பகவானையே சரணாகதியாக அடைந்து விட்டேன். இருப்பினும் அவர் அடியவனை ஏன் இப்படி சோதிக்க வேண்டும்? உங்களைத்தான் சோதிக்க வேண்டும். சரணாகதி அடைந்தவர்களைத்தான் சோதிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இது சோதனை அல்ல சுந்தரவரதா, அந்த பகவானின் கருணை. கருணையா? ஆம், பகவான் நமக்கு துன்பங்களை கொடுப்பதும் ஒருவித கருணையே. உதாரணத்திற்கு, நம் உடலுக்குள் ஒரு உபாதை வந்துவிட்டால் அதை மருந்து உட்கொண்டு சரி செய்ய பல நேரங்களில் முயற்சிக்கிறோம். அது பல சமயங்களில் கைகூடவும் செய்கிறது. ஆனால் சில சமயங்களில் ரண சிகிச்சை செய்து அந்நோயை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. இல்லையே அது உள்ளுக்குள்ளேயே வளர்ந்து
நாட்பட மீண்டும் நோயாக உருவெடுத்துவிடும். ரணசிகிச்சை செய்யும் போது இவ்வுடலாலும் மனதாலும் பல வேதனைகளை நாம் அனுபவிக்க நேர்கிறது. ஆனால் அதை நம் உடல் நலம் கருதியே வைத்தியர் செய்கிறார். பூரண குணமானவுடன் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோலத்தான் இதுவும். பல ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கும் பாவ மூட்டைகளை பல பிறவிகள் எடுத்து நாம் கரைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பக்தர்களுக்கோ சில பிறவியிலேயே பாவங்களை கரைத்து தம் திருநாட்டிற்கு பெருமான் அழைத்துக் கொள்கிறார். பாவங்கள் கரையும் சமயத்தில் துன்பமும் துயரமும் நாம் அடைய நேர்ந்தாலும் பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்ததும் ஆத்மா தன் சுய உருவையும் பேர் ஆனந்தத்தையும் அடைகிறது. வைத்தியன் செய்யும் ரணசிகிச்சை போலத்தான் பகவான் உமக்கு ஏழ்மை என்னும் சிகிச்சையை கொடுத்திருக்கிறார். அதனால் அதன் பலன் பாவச்சுமை என்னும் பெரும் வியாதி நீங்கி பிறப்பில்லா உயர்ந்த நிலையை நீர் அடையப் போகிறீர். பகவான் பக்தனின் கூடவே இருந்து கர்ம வினைகளை வேறறுத்து விடுகிறார். அதற்குத்தான் உமக்கு இவ்வளவு சோதனையும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும். அந்த அரங்கனை சேவித்து ஊருக்குச் செல்லுங்கள். அனைத்தும் அந்த அரங்கனின் அருளால் இனிதாய் நடக்கும். உத்தரவு சுவாமி. மலராண்டான், சுவாமி, இவரை அழைத்துக் கொண்டு சென்று முதலில் அமுது செய்ய ஏற்பாடு செய். ஆகட்டும் சுவாமி. செல்லுங்கள் சுவாமி. தாங்கள் யார்? தாங்கள் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஆச்சாரியர் மட்டுமல்ல, தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எங்களை வழிநடத்திச் செல்கிறீர்கள். பின்னர் இறுதி இலக்கும் நித்திய வாசஸ்தலமாகிய வைகுண்டத்தை அடைய வழிகாட்டியாகவும் திகழ்கிறீர்கள். எனவே யாரும் தங்களை வசைபாடவில்லை சுவாமி. சுவாமி, தாங்கள் ஏதோ அவசரமாக அடியேனை அழைத்து வரச் சொன்னதாக பெரிய நம்பிகள் கூறினார். ஆமாம் திருக்கோஷ்டி, நீதான் சற்று நேரத்திற்கு முன்பு சொன்னாயே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் தகப்பன் ஸ்தானம் என்று. அந்த ரீதியிலேயே சில விஷயங்கள் பேச வேண்டும். உனக்கு அரியக்குடி ஸ்ரீ வைஷ்ணவரை ஞாபகம் இருக்கிறதோ? அதுதானப்பா அந்த சுந்தரவரதன், அரியக்குடி. இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்துவிட்டது சுவாமி. அவருக்கு ஒரு குமாரத்தி இருப்பதை நீ அறிவாய் அல்லவா? அறிவேன் சுவாமி. சிறு குழந்தையாக அவளை பார்த்தது. இப்பொழுது அப்பெண்ணிற்கு திருமணமே ஆகியிருக்க வேண்டுமே. அதுதான் இல்லை, இன்னும் ஆகவில்லை. ஓ, அவர் இங்கு வந்திருந்தாரா? ஆம், அவர் இங்கே நம் மடத்திற்கு வந்திருந்தார். தன் ஏழ்மை நிலையைச் சொல்லி அடியனிடம் மிகவும் வருத்தப்பட்டார். பாவம், சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர், வறுமையிலும் செம்மையானவர். இருப்பினும் அவ்வூரில் உள்ள சக வைஷ்ணவர்கள் அவரின் நிலையை மனதில் கொண்டு சம்பந்தம் பேச முன்வராததுதான் மிகவும் ஆச்சரியம். சுந்தரவரதனோ பெற்ற கடனுக்கு கன்னிகாதானம் செய்ய முடியாமல் பரிதவிக்கிறார். அடடா, இது மிகவும் சங்கடம்தான். அவர் துயரை போக்க ஒருவருமா முன்வரவில்லை அந்த ஊரில். பரஸ்பரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் காணப்பட வேண்டிய இந்த பரிவைத்தான் அடியேன் எதிர்பார்த்தேன். நீ சம்மதித்தால் அடியேனுக்கு உன்னால் ஒரு உபகாரம் செய்ய முடியுமா? சுவாமி, தாங்கள் கூறி அடியேன் எதை மறுத்திருக்கிறேன்? சொல்லுங்கள், அல்லது ஆணையிடுங்கள் சுவாமி. உன் மைத்துனன் ஒருவன் இருந்தானே, அவன் பெயர் என்ன? மாதவன் சுவாமி. அவன் இப்போது உன்னுடன் தானே இருக்கிறான்? உத்தியோகம் பார்க்கிறான் இல்லையா? தற்போது அவன் தன் தாய் தந்தையரோடு, அதாவது அடியேனின் மாமனாரோடு தான் இருக்கிறான். அவ்வூரிலேயே தகுந்த வேலையை தேடிக்கொண்டு ஒழுங்காகவே இருக்கிறான் சுவாமி. அப்படியா? மிகவும் சந்தோஷம். முன்பு ஒரு முறை திருமணம் நடக்க இருந்தது. நம் மாரநேர் நம்பி விஷயம் அனைத்தும் அடியேனுக்கு ஞாபகம் இருக்கிறது. சரி,
உன் மைத்துனனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லைதானே? ஆம் சுவாமி. அப்படியென்றால் நீ ஏன் அந்த அரியக்குடி சுந்தரவரதன் குமாரத்தியை உன் மைத்துனனுக்கு வரனாக்க கூடாது? உனக்கு இதில் சம்மதம் உண்டா? சுவாமி, என்ன சுவாமி இது? தாங்கள் மனத்தால் நிச்சயம் ஆலோசித்து ஒரு விஷயத்தை அடியேனிடம் கேட்கிறீர்கள். அதுவும் ஆச்சாரியரே, அடியேனின் மைத்துனனை மனதில் நிறுத்தி கேட்கிறீர்கள் என்றால் மாதவன் பெற்ற பேருதான் என்ன? அடியேனுக்கு மனப்பூர்வமான சம்மதம் சுவாமி. சரி, நீ அவர்களிடம் பேசிவிட்டு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியோடு வா. முயற்சி எடுப்போம். பிறகு எல்லாம் அந்த அரங்கனின் அருள். சரி, நீங்கள் அனைவரும் சென்று சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மனமொத்த தம்பதிகளாய் பகவத் சேவையில் ஈடுபட்டு வாழ்வீர்களாக. எழுந்திருங்கள். சீக்கிரமே பஞ்ச சம்ஸ்காரமும் பண்ணிக்கொண்டு விடுங்கள், சரியா? அவசியம் சுவாமி. என்ன திருக்கோஷ்டி, ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த பொலிவும் திருப்தியும் உன் முகத்தில் தெரிகிறதே. இருக்கும் சுவாமி. காரணம், ஆச்சாரியரின் விருப்பத்தை பூர்த்தி செய்த திருப்தியால் இருக்கலாம். சந்தோஷம். சாதாரணமாக ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அது மற்றவர்களுக்கு அதிருப்தியாக போகலாம். அதுதான் உலக நடப்பு. ஆனால் வைஷ்ணவர்களின் சந்தோஷத்தை பொறுத்தவரை அது அனைவருக்குமே சந்தோஷமான விஷயமாகத்தான் இருக்கும். காரணம், வைஷ்ணவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது பகவானின் பிரீத்திக்காகவே இருக்கும். மாதவா. சுவாமி, அடியேன். அரங்கனின் அருளால் அனைத்தும் மங்களமாய் நடந்திருக்கிறது. உன்னை அடைக்கலமாக வந்திருப்பவளை சாக்ஷாத் அந்த மகாலட்சுமிக்கு ஒப்பானவளாக எண்ணி அவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுடு சொற்களே இவள் அறியக்கூடாது. புரிந்ததா? நிச்சயம். தங்கள் ஆணைப்படியே சுவாமி. புராணம் என்ன தெரிவிக்கிறது தெரியுமா? எங்கு தம்பதிகள் ஒற்றுமையாக பரஸ்பரம் அன்போடும் தர்மத்தோடும் இருக்கிறார்களோ, எவ்வகத்தில் நித்தியம் சாணம் தெளித்து கோலமிட்டு மாவிலை தோரணமிட்டு நெய்விளக்கு ஏற்றப்படுகிறதோ, எந்த அகத்தில் தானியங்கள் தரையில் இறைக்கப்படாமலும் பாத்திரங்கள் பரப்பப்படாமலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமலும் இருக்கிறதோ, அந்த அகத்தில் நான் நித்தியமாக வாசம் செய்கிறேன் என்கிறாள் மகாலட்சுமி தாயார். எனவே நீங்கள் இருப்பது உங்கள் அகம் என்று நினைக்காமல் பகவானின் கோயில் என்றே நினைக்க வேண்டும். அப்போதுதான் ஒழுக்கமும் ஒழுங்கும் பக்தியும் அவ்விடத்தில் நிறைந்து இருக்கும். புதுப்பெண்ணே, நீயும் இதை காதில் வாங்கிக் கொண்டாயா? வாங்கிக் கொண்டேன் சுவாமி. மாதவா, உன் முன்ஜென்ம சுக்ருதம் உனக்கு திருக்கோஷ்டி நம்பிகள் அத்திம்பேராய் வாய்த்தது. அவரை உன் வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக கொண்டு பகவத் சேவையும் தர்ம வழியில் லௌகீக சேவையும் செய்து சம்பிரதாயத்தை பேணி காக்க வேண்டும். நல்வேளையில் ஓர் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து வைஷ்ணவ பெருமக்களின் முன்னிலையில் இவளை கரம் பற்றியிருக்கிறாய். அதன் பொருள் உணர்ந்து சொல்லுக்கு பொருள் போல் மனமொத்து வாழ வேண்டும். புதுப்பெண்ணே, உன் நாத்தனார் மேகவல்லி மிகச்சிறந்த பெண் சிரோமணி. அவளிடமிருந்து பொறுமையையும் மற்றும் பல இல்லற தர்மங்களையும் கற்று பேரோடும் புகழோடும் திகழ வேண்டும். சமுதாயத்தோடு நல்லுறவோடு ஒத்து வாழ வேண்டும்.
ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கிறதென்றால் அது அந்த அகத்தின் சகதர்மினியால் தான். திருக்கோஷ்டி நம்பி, மொத்தத்தில் ஒரு சுபகாரியம் சிறப்பாய் நடந்து முடிந்திருக்கிறது. இதனால் பெண்ணின் தகப்பனார் சுந்தரவரதனுக்கும் மனப்பூர்வமான திருப்தி. உன் மாமனாருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டோமே என்ற திருப்தி உனக்கு. அது போதும் சுவாமி, அது போதும். எங்கள் அனைவரின் திருப்தியை விட தங்களின் திருப்திதான் எங்களுக்கு முக்கியம். தம்பதிகளே, ஏனைய வைஷ்ணவ பெரியோர்களின் ஆசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, அடியேன் இவ்விடம் விட்டு சற்று அகல்கிறேன். அப்போதுதான் சில விஷயங்களை சுதந்திரமாக பரிமாறிக்கொள்ள முடியும்.